வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா கத்திரிக்காய் எண்ணெய்க்காய். அது எப்படி பண்ணுறதுங்கிறது ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுட்டேன். கடுகு எண்ணெய் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம், கருவேப்பிலை, கத்திரிக்காயை இந்த சைஸில் இப்படி நறுக்கி வச்சுக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், அப்படி கத்திரிக்காய் ஒரு 10 நிமிஷம் அப்படி வெந்த உடனே அடுத்து என்னென்ன சேர்க்குறேங்கிறத காமிக்கிறேன். கத்திரிக்காய் வந்து 10 நிமிஷம் நல்லா இப்படி வெந்துருச்சு. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறேன். 1.5 ஸ்பூன் மிளகாய் பொடி, காஷ்மீர் சில்லி 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன். அப்படியே அந்த எண்ணெயில் அப்படியே மெதுவாக பரட்டி விட்ருங்க. பரட்டி விட்டுட்டு உடனே புளி தண்ணி போட்டுருங்க, கருகிடாமல். இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கிறேன். தண்ணியாக தான் கரைச்சி வச்சுருக்கிறேன். வெல்லம், தேங்காய், ஜீரகம் அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்தாச்சு. தூள் காயம், தேவையான உப்பு. இதை அப்படியே நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது பச்சை கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதான். அந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். இதில் சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்து கொதித்து அந்த பச்சை வாடெல்லாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நமக்கு வந்துடுச்சு. இந்த நேரத்தில் பச்சை கருவேப்பிலை அப்படி மேல்டாப்பில் தூவிட்டு ஒரு கிண்டி இறக்குனா எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இவ்வளோ தான். இதை வந்து சாம்பாருக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம், ரைஸில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா அழகாக 4 நாள் வச்சே சாப்பிட்லாம். ஊற ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.